அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உடம்புல சூட்டையும் குளிர்ச்சியையும் உணரக்கூடிய ஆற்றலை வைத்திருக்கிறார். அந்த இரண்டையும் உணரக்கூடிய ஆற்றலை உடம்பிலே வைக்காமல் இருந்திருந்தால் குளிர்காலத்தில் நம்மை எவ்வாறு காப்பாற்றிக் கொள்வது, உஷ்ண காலத்தில் எவ்வாறு காப்பாற்றிக் கொள்வது, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நம்முடைய வாழ்க்கை பாதியிலே முடிந்து போய்விடும். எனவே அந்த இரண்டு உணர்ச்சிகளையும் நம்முடைய உடம்பில் அல்லாஹ் தந்ததின் காரணமாக இரண்டு விஷயங்களுக்காக சுபஹ் தொழுகையை 2 ரக்காத்த தொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கொள். அதே போல நம்முடைய நாவிலே 4 விதமான சுவையை அல்லாஹ் வைத்திருக்கிறார். உரப்பு, கசப்பு, இனிப்பு, உவர்ப்பு. இந்த 4 சுவைகளை உணரக்கூடிய சக்தியை நாக்குக்கு தந்தனால் அந்த 4க்கும் நன்றி செலுத்துவதற்காக லுஹர் தொழுகையை 4ஆக தொழுதுகொள். அதே போன்று நம்முடைய 2 கைகள் 2 கால்களை அல்லாஹ் தந்திருக்கிறார். அதற்காக அல்லாஹ்வுக்கு அசர் தொழுகை 4 ரக்காத்தாக தொழுதுகொள். கண்ணை தந்திருக்கிறான். கண்ணால் ஒரே நேரத்தில் 3 திசைகளை பார்க்கக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறார். 4வது திசையை பார்க்குறோன்னா பின்னால் திரும்பி தான் பார்க்கணும். நேராக பார்க்கலாம், வலது பக்கம் தலையை லைட்டாக திருப்பி பார்க்கலாம், இடது பக்கம் திருப்பி பார்க்கலாம். அப்போ 3 திசைகளை பார்க்கக்கூடிய ஒரே நேரத்தில் 3 திசைகளை பார்க்கக்கூடிய ஆற்றலை கண்ணுக்கு தந்ததனால் மக்ரிபு தொழுகையை 3ஆக தொழுதுகொள். 4 திசைகளிலிருந்தும் வரக்கூடிய சப்தங்களை கேட்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் காதுக்கு தந்ததினால் இஷா தொழுகையை 4 ரக்காத்தாக தொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கொள் என்று சொல்லி பழங்கால அறிஞர் பெருமக்கள் கூறியிருக்கிறார்கள். இவ்வளவும் நாம் செய்துவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நாம் முழுமையாக நன்றி செலுத்திவிட்ட அடியார்களாக நாம் ஆக முடியும் என்று சொன்னால் முடியுமா முடியாதா என்று கேட்டால் முடியாது. அந்தந்த உறுப்புகளுக்கு நாம் நன்றி செலுத்தினாலும் கூட அவை அனைத்தும் இயங்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல இதயம் இயங்க வேண்டும் இல்லையா? இதயத்துடைய துடிப்பே நின்று விட்டால் அந்த உறுப்புகள் எதுவுமே வேலை செய்யாது. அப்போ இதயத்துக்கு அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி செலுத்துவது? இன்னும் எத்தனையோ விஷயங்கள், நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, பருகக்கூடிய நீர் வகைகள், இவைகளெல்லாம் நம்ம உடம்புல கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு அது அப்படியே அசுத்தமாக வெளியேறினால்தான் மனிதனால் நிம்மதியாக வாழ முடியும். உடம்புல அடைத்து கொண்டால் ஒன்றுமே செய்ய முடியாது போயிடும். இதுக்கு எப்படி நன்றி செலுத்துவது? ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு செய்திருக்கக்கூடிய நியமத்தை நினைக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், வயின் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா. ஒரே ஒரு நியமத்தை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தாலும் அதை உங்களால் கணக்கிட முடியாது. எல்லா நியமத்துக்களும் அல்லாஹ் சொல்லல. வயின் தஅது நிஅமத்தல்லாஹ், நியமத்துன்றது ஒருமையான வார்த்தை. ஒரே ஒரு நியமத்தை கூட உங்களால் கட்டுப்படுத்தி இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானா எல்லா நியமத்துக்களும் எப்படி நாம் சொல்ல முடியும்? எவ்வாறு நன்றி செலுத்த முடியும்? எவ்வளவுதான் செலுத்தினாலும் அது அல்லாஹ்வுக்கு ஈடாகாது. அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அருட்கொடைக்கு ஈடாகாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.